திருமாவளர்களை கொலை செய்யறதுக்கான முயற்சி இங்க நடந்திருக்கு அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி எஸ்பி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்டும் பண்ணியிருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட் மூலயமா அந்த என்ன சொல்ல வராங்க, அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன இருந்துச்சு, உண்மையிலேயே அந்த கூட்ட நெரிசல் திருமாவர்களை பார்க்கறதுக்கு வந்த நெரிசலா இல்ல திருமாவர்களை தீர்த்து கட்டுறதுக்கு வந்த நெரிசலா அப்படின்றதுதான் இங்க பேர் அதிர்ச்சியா இப்ப எல்லா பக்கமும் கிளம்பி இருக்கக்கூடிய ஒரு பெரும் செய்தியா இருந்துகிட்டு இருக்கு. இந்த செய்திக்கு நடுவுல இன்னைக்கு காலையில திருமாவளவன் அவர்கள் சட்டசபைக்கு வந்துட்டும் போயிருக்காரு. இது குறித்தான முழு விவரங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்த்துருவோம் வாங்க. வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது இந்த உளுந்தூர்பேட்டையில நடந்த மாநாடு இருக்குல்ல, இது வரைக்கும் வரலாறு காணாத மாநாடு அப்படின்னே சொல்லணும். ஏன் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு பெரும் கூட்டம் திரளா வந்துருச்சு. விஜய் அவர்களுக்கு வந்த மாநாட்டை விட இந்த பெரிய மாநாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, அது கிடையாது. இங்க விஜய் அவர்களுக்கு ஒரு ஃப்ரேம் இருக்கு, விஜயகாந்த் அவர்களுக்கு பெரிய அளவில் கூட்டம் வந்துச்சு, அது ஒரு ஃப்ரேம் இருக்கு. அவங்க இதுக்கு முன்னாடி திரையில தோன்றிருக்காங்க. இவர் திரையில தோன்றலையாப்பா, என்னப்பா இவரும் படம் நடிக்கலைன்னா 3 படங்கள் நடிச்சிருக்காரு. அது நிதர்சனமான உண்மை, யாரும் அதை மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. ஆனா இவர் எதன் பேர்ல அவர் பின்னாடி கூட்டத்தை திரட்டினாரு அப்படின்றத யோசிச்சு பாருங்க. முழுக்க 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 கொள்கைகளை சொல்லி அம்பேத்கரை சொல்லி அம்பேத்கர் இன்றளவிலும் கால் மேலே கால் போட்டு உட்காந்து ஒரு சிலை இருந்துச்சுன்னா அதை திறக்க விட மாட்டோம், எந்த அரசு அமைஞ்சாலும் சரி திறக்க விட மாட்டோம் அப்படின்ற ஒரு சமூகத்துக்குள்ள தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். தமிழ்நாடு விழிப்படைஞ்சிச்சு, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அறிவார்ந்தவங்க கிடையவே கிடையாது, எல்லாம் சாதிய வன்மத்துக்குள்ள பூந்துகிட்டு இருக்கவங்க அப்படின்றத நிரூபிக்கிற விதமாக தான் அந்த சிலை திறப்பல் நடக்காம இருக்கிறதுக்கான காரணம். அதுக்கு ஆதரவு தரக்கூடிய கூட்டமும் இங்கே தான் இருக்கு, அதுக்கு எதிர்ப்பு தரக்கூடிய கூட்டமும் இதே தமிழ்நாட்டு மண்ணில் தான் இருக்கு. வெற்றிமாறன் அவர்கள் ஒரே டைலாக்ல முடிச்சு விட்டுருப்பாரு, என்னன்னா எப்பா ஒரே மொழி பேசுகிறோம், ஒரே மண்ணில் வாழ்கிறோம், இது மேலே வேற என்ன அப்படின்னு கேட்டிருப்பார். இது தவிர வேற என்ன நம்மளை ஒன்று சேர்க்கறதுக்கு, இது 2 மட்டும் தான் நம்மளை ஒன்று சேர்க்கணும். ஆனால் இங்கே நம்மளாம் தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாதிய ரீதியான பிரிவுகளை இங்கே நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். இது எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருமாவளவன் அவர்கள். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆரம்ப காலத்தில் இதை வன்முறையாகவும், அதை வன்முறைனே சொல்ல முடியாது, அதிரடியாகவும், அதாவது ரௌத்திரம் பழகுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை முழுக்க எல்லாருக்கும் பழக்கி விட்டது. என்னதான் படபலம் இருந்தாலும் சரி, என்னதான் பணபலம் இருந்தாலும் சரி, இந்த சமூகம் ஒடுக்கப்பட்டு கொண்டே இருந்துச்சு. அவன் பெரிய பணக்காரன்பா, அவன் அந்த ஊருக்காரம்பா, காலனிக்காரம்பா அப்படின்னு சப்பு கட்டக்கூடிய காலம் இன்னைக்கும் இருக்க தான் செய்யுது. அப்படியான ஒரு சமூகத்தை இன்னைக்கு விடுதலை பெற்று கொண்டு வந்தார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான ஒரு பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னா திருமாவளவன் அவர்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ஏன் அப்படின்னா காலங்காலமா கொடுத்து தான் பழக்கம், அவங்க வாங்கி தான் பழக்கம். இது இல்லை, அவன் என்ன கொடுக்கறது நீ என்ன வாங்குறது, அது எனக்கானது. அவன் என்னமோ தெய்வம் மாதிரி உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கானே, நீ அதை நினைச்சு வாங்கிட்டே இருக்கிய, அது உனக்கான உரிமை அவன் கொடுக்குறான். யாரும் அதை உனக்கு இதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ கெஞ்சி கேட்டும் வாங்க முடியாது. நம்ம தான் போராடி எடுத்துக்கணும் அதை அப்படின்னு சொல்லி கொடுத்தவர். ஏன்னா காலங்காலமாக உங்களுக்கு கொடுத்தோன்னு பேசுகிறது தான் வழக்கமாக இருக்குது. ஏழப்பட்டவனை வாழ வச்சோம், கொடுத்து சிவந்த கரங்கள் எஜமாலாம் அப்படி இருப்பார், அவர் காலை மண்ணடி எடுத்து நாங்கள் பொட்டு வைப்போம், இப்படிலாம் இதெல்லாம் பேசாத சாமி, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இது யாரு காலம்னு யோசிச்சுப்பாரு அப்படின்னு மாற்றி கொண்டு வந்தவர் தான் திருமாவளவன் அவர்கள். இதில் எந்த வித மாற்றுக்கிறது சமரசமே கிடையாது, யாராலையும் அதை செஞ்சுக்கவே முடியாது. இங்கே பல கட்சிகள் இருந்துச்சு, அத்தனை கட்சிகள் ரீதியிலையும் அவங்க பக்கம் போகாமல் அம்பேத்கர் அவர்களே கூட பார்த்தீங்கன்னா இங்கே பொது உடைமை பேசக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருந்துச்சு, அந்த காலகட்டங்களில் இயங்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பொது உடைமை கட்சியான கம்யூனிஸ்ட்ல போய் சேரல, அவர் தனி கட்சியை தான் உருவாக்குனார். காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் வர்க்க ரீதியான, அதாவது தொழிற்சாலையில் இருக்கிற ஒடுக்குமுறைகளை நீ பேசுன்றாரு. இங்க இவர் பேசக்கூடிய பிரச்சனை என்னன்னா தொழிற்சாலைக்குள்ளே என்னை விட மாட்டான்யா, நீ தொழிற்சாலைக்குள்ள ஒன்ன ஒடுக்குறான், அதை நீ பேசு அப்படின்னு சொல்ற, உழைப்ப சுரண்டா அதை பேசுன்னு சொல்ற, இனி தொழிற்சாலைக்குள்ளே விட மாட்டான், என் கால் தொழிற்சாலையில பட்டா தீட்டுன்றான். இதை புரிஞ்சுக்கக்கூடிய அளவில் பொது உடைமை சமூகம் இல்லை. ஏன்னா இந்தியாவுடைய கட்டமைப்பே வேற இருந்துச்சு, கண்ணால் பார்க்க முடியாத ஒரு ஒடுக்குமுறை இருந்துச்சு. பிறப்பால் ஒருத்தன் ஒடுக்கப்பட்டவன் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. இந்த முறைகள் எல்லாத்தையும் மாற்றி காட்டினவர் அன்றைய காலங்களில் அம்பேத்கர் அப்படின்னா இன்றைய காலங்களில் திருமாவளவன் அவர்கள் தான். அதில் எந்தவித சமரசமும் கிடையாது. அப்பேற்பட்டவர் இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் சொல்லி அவர் ஆரம்ப கட்டங்களில் வரும்போதே ஒரு வார்த்தை சொல்லுவார், இன்னைக்கு கல் எடுத்து என் மேலே எறிகிறாங்க, அதே தம்பிகள் நாளைக்கு என் மேலே மலர் எடுத்து தூவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு பயங்கரமான ஒரு பெரும் கூட்டத்திரள் அவர் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கு. அது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். டிவி கேக்கு டஃப் கொடுக்குறாங்க பா, அது அவங்களோட கனவை நினைவாக்கணவனுடைய தலைவனுடைய வேலை.
டிவிக்கே மாதிரி டஃப் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த தொண்டர்களுடைய வலியும் வேதனை எவ்வளவா இருந்திருக்கும். அதுக்கு விடுதலை கொடுத்த ஒரு தலைவனை கொண்டாடணும்னு நினைக்கிறது ஒரு பக்கம். இப்படியான ஒரு கூட்டத்துக்குள்ள சமூக விரோதிகள், அதாவது விசிகாக்கு எதிரானவர்கள் உள்ள பூந்திருக்காங்க. அவர் ஆரம்ப கட்டத்திலிருந்தே வேணுமென்றே நெருக்கப்பட்டார். இதுக்கு முன்னாடியும் நெருக்கி இருக்காங்க. ஆனால் அவரால் ஒரு மினிமம் 10 நிமிஷத்துக்கு மேலான ஒரு அரை மணி நேரம் வரையான உரை தான் ஆட்சி முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி நடந்து வரலாம். இந்த காமராஜர் அரங்கத்தில் கூட நடந்துச்சு. அப்போ அவரே வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. தொண்டர்கள் என்னை நசுக்கியதில் எனக்கு கொஞ்சம் இளைப்பாகவும் இருக்கிறது, அதனால் என்னால் பேச முடியவில்லை, குறைவா என்னென்னவோ பேச வேண்டும் என்று வந்தேன், ஆனால் பேச முடியவில்லை அப்படின்னு அவராக குறிப்பிட்டிருப்பார். இப்போ அங்கே ஏற்பட்ட நெரிசலுக்கும் இப்போ ஏற்பட்ட நெரிசலுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன் வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த திருச்சி மாநாட்டை நம்ம பார்க்கணும். அங்கே இதே மாதிரியான கூட்டத்திரள் இருக்கும், பெருமளவிலான கூட்டத்திரல்கள் இருக்கும், அவரை நெசுக்குவாங்க, இது எல்லாமே நடக்கும். அவர் வரும்போது பயங்கர கோஷங்கள் இருக்கும், சத்தங்கள் இருக்கும். அதை மீறி இவர் நெருக்கிறதுக்கான, அவரை பார்க்கணும் முன் வரதுக்கான இது இருக்கும். ஆனால் மாவட்ட செயலாளர்கள் அவங்களை அடக்குனாங்கன்னா அடங்கிடுவாங்க. அது ரொம்ப ஒழுக்க நெறியில் போனது. தாவேக்கா வந்ததுக்கப்புறம் அந்த ஒழுக்க நெறிகள் கடைபிடிக்கப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது தாவேக்கா வந்ததுக்கப்புறம் அந்த செல்ஃபி எடுத்து போடக்கூடிய மோகம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ரீல்ஸ் போடக்கூடிய மோகம், பார்த்தியா நான் என் தலைவன் கூட எடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு மோகம் அதிகமாகிறது நிறைய அதிகமாகிடுச்சு. அதில் இவங்களும் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. இவங்களும் இதே சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க தான். இவங்களும் அதில் ஆட்படுத்திருக்காங்க, அவங்களும் அதில் மயங்கியிருக்காங்கன்றது ஒரு மாற்று கருத்து இல்லாத ஒரு செய்தி தான். ஆனால் அப்படி இருக்கக்குள்ள இவங்க போய் பார்க்கறது, செல்ஃபி எடுக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை நடக்கும்போது யாராச்சும் தடுத்து நிறுத்தினாங்கன்னா நிறுத்துவாங்க. திருமாவளவன் அவர்கள் இந்த பிரச்சாரத்துக்கு போகும்போதெல்லாம் மேலே ஏறுவாங்க, அந்த கட்சி தலைமையை நிறுத்தும். அவரே அடிப்பார், தம்பி இறங்குப்பா கீழேன்னு அடிப்பார். உனக்கு என்ன ஆச்சுன்னா யார் பொறுப்பு? நான் தான் பொறுப்பு. இப்போ கரூர் மாதிரியான ஒரு சம்பவம் இங்கே நடந்துடக்கூடாது. ஆனால் கரூர் மாதிரியான சம்பவம் இங்கே நடக்கணும், அதில் திருமாவளவன் அவர்களை இல்லாமல் ஆக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு கும்பல் உள்ளே சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த மாவட்ட தலைமையான ராஜா அவர்கள், அமைப்பாளர் ராஜா அவர்கள் வந்து எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அவங்க இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. எங்கள் பசங்க இப்படி இருக்க மாட்டாங்களே, ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்றப்ப ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தூண்டி விட்டு ஒருத்தர் மீது ஒருத்தர் வந்து அந்த இடம் குவியுது. ஸ்டேஜில் இருந்து அவரை கீழே இறங்கிடாமல், அதாவது கூட்டம் நெரிசல் அதிகமாயிருச்சு, எப்படியாச்சும் அவர் வந்து பேசணும்னு நினைக்கிறாரு, பேச முடியாத சூழ்நிலை ஏற்படுது, கூட்டம் ரொம்ப அதிகமாகுது, பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுன்ற ஒரு சூழல் வருது. திருமாவளவன் அவர்களே வந்து மூச்சு திணறலுக்கு உட்படுறாரு. அப்படி ஒரு தலைவர் மூச்சு திணறலுக்கு உட்படுறாரு அப்படின்னா அந்த இடத்த கலைச்சி விடுறதுல முக்கிய வேலையா 2ஆம் கட்ட தலைவர்கள் செய்வாங்க. எப்பா கொஞ்சம் போ, அவருக்கு முடியல போன்னா கண்டிப்பா கேட்டுப்பாங்க, யாரா இருந்தாலும் கேட்பாங்க. ஆனா அங்க போலீஸ்காரங்க வந்தவங்களும் எதுவும் கண்டுக்கல, அவங்களும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தலை, இவங்களும் கூட்ட நெரிசல் கட்டுப்படுத்தலை. ஏன் போலீஸ்காரன் வரணும், உங்கள் கட்சி மாநாடு தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வெறும் ஒரு கட்சி தலைவராக மட்டும் அங்கே கிடையாது, நாடாளுமன்ற உறுப்பினர் அவர். அப்போ அங்கே போலீஸ் கட்டுப்பாடுன்றது கண்டிப்பாக இருக்கணும். அங்கே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காரு, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணணும், நீங்கள் மதிப்பும் மரியாதையும் கொடுத்தாகணும், அந்தந்த பாதுகாப்புன்றது கொடுத்தாகணும். அது அங்கே நடந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. இங்கே சமூக விரோதிகளும் இல்லை, அவங்கள வீழ்த்தப்படணும், திருமாவளவன் அவர்களை இந்த சிக்கலுக்குள்ள விபத்துக்குள்ளாக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கும்பல் உள்ள வந்திருக்கு. அப்படின்றதுடைய விளைபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, சில ஆதாரங்களை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. மேடையை விட்டு அவர் எல்லாரையும் தள்ளி விட்டு இறங்கணும், இல்லை இது வேலைக்காவது, கரூர் மாதிரியான சம்பவம் இங்கே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வெளியே வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது இப்போ ஒருவர் அதை வெளியே வர விடாமல் தடுத்து அதே இடத்துல நிற்கிறார். தலைவர் அவர்கள் சொல்லியும் அங்கிருந்து நகராமல் அவர் அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருந்திருக்காரு, யாரையும் போக விடாமல் நின்றுக்கிட்டு இருந்திருக்காரு. அது வீடியோவில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமும், இன்னொரு புறம் இவர் தடுத்து நிறுத்துறது ஒரு பக்கம், இன்னொரு புறம் பின்னாடி இருந்து தள்ளுறது, வயிற்றை வச்சு முட்டி 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 தள்ளுறது, அவரை வந்து தள்ளுறது. இது மூலமா இப்படி ஒரு சம்பவம், முட்டி தள்ளுறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தன்னுடைய முட்டி காலால் வச்சு இடுப்புக்கு கீழே, திருமாவளவன் அவர்களுடைய இடுப்புக்கு கீழே தன்னுடைய முட்டி கால் வச்சு இடின்னு ஒரு 4-5 வாட்டி பல முறை இடிச்சிருக்காரு. இப்போ இது வந்து குறிப்பிட்டு அவரை எப்படியாச்சும் கீழே விழ வச்சிடணும், இந்த கூட்ட நெரிசல்ல அவருக்கு பெரிய பாதிப்பை கொடுத்துடணும், ஆக்சிடென்ட் மாதிரியே அதை கிரியேட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இதை செஞ்சுருக்காங்க. இது முழுக்க முழுக்க அப்பட்டமாக தெரியுது, இது அந்த வீடியோவில் இருக்குது. இதனால் எங்களுக்கு இந்த சந்தேகம், அந்த நபர் சமூக விரோதியாக இருக்கலாம், இல்லை எங்களுக்கு எதிரான சில தூண்டுதல்களால் அவர் உள்ளே வந்திருக்கலாம், போலியான ஒரு கூட்டத்தை இங்கே கிரியேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் எங்களுக்குள்ளே இருக்குது. இந்த சந்தேகத்தை
தீர்த்து வைக்கணும். இதை எஸ்பி ஆஃபீஸில் கவனம் கொண்டு இதுக்கான விசாரணைகளை மேற்கொள்ளணும். அதுக்கான விசாரணைகளை மேற்கொண்டு ஆய்வுகள் நடத்தி இதுக்கான ஒரு முடிவை நீங்கள் எடுக்கணும். இது கொலை முயற்சியா இல்லை எதர்ச்சிகரமாக நடந்ததா, எங்களுக்கு அது எதர்ச்சிகரமாக நடந்தது மாதிரி தெரியலை, எதர்ச்சிகரமாக நடந்ததா என்னன்றதை நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரில் இருக்கிறதும் இதுதான் மென்ஷன் பண்ணி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சில ஆதாரமான வீடியோக்களும் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து பல பேரும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்றது. எப்பா அவர்லாம் யாருப்பா கண்டுக்கிறா, அவரே 2 சீட்டுக்கு 3 சீட்டுக்கு அலாடிட்டு இருக்காரு அப்படின்னா 2 சீட்டோட அருமையை புரிய வச்சவர் இந்த எலெக்ஷனில் 2026. இந்த 2026 தேர்தல் எடுத்தோம் அப்படின்னா திமுகவை எப்படி தள்ள முடியாதோ, தாவேக்காவை எப்படி விடவே முடியாதோ, அதே மாதிரி அடுத்த கட்டமாக திருமாவளவன் அவர்களை இங்கே தள்ளவே முடியாது, பின்னுக்கு தள்ளவே முடியாது. ஒரு கட்டத்தில் அவர் மீது எல்லா ஃபோக்கஸும் திரும்ப தான் செஞ்சிச்சு. இதே வேலையை, அதாவது அவர் கடைசியாக அறிவிப்பு இருக்குல்ல, இந்த அறிவிப்பை IUML சொல்லியிருந்தாலோ இல்லை இந்த அறிவிப்பை கம்யூனிஸ்ட் சொல்லியிருந்தாலோ, இந்த கடைசி அறிவிப்பை காங்கிரஸ் செஞ்சுருந்தாலோ, இந்த 3 பேர் யாராவது ஒருத்தர் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா மொத்த ஃபோக்கஸும் அவங்க மேலே திரும்பிப்பாங்க. அவங்க தான் ஃபோக்கஸ் பாயிண்ட். ஆனால் அவங்க கொடுத்துட்டாங்க, ஓகே நான் உங்களுக்கு ஆதரவு தரணும்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை, அவங்க எல்லாமே ஒருத்தரே நாங்கள் எப்பா எங்களுக்கு கம்பல்சரியாக வேணும், ஆட்சியில் அதிகாரத்தில் வேணும், அதனால் நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் 5 சீட்டு கொண்டு போயிட்டார். அடுத்து நாங்கள் வெளியிலிருந்தே ஆதரவு தரோம், என்னால் உங்க கூட வந்து சேர முடியாது, வந்து சேர்ந்தா உனக்கு வந்து ஜாலரா போடணும், இல்லை நீங்கள் சொல்கிறதுக்கு ஆமாம் போடணும், உங்கள் ஆட்சிக்கு ஆதரவாக நாங்கள் பேசி ஆகணும், அதனால் நாங்கள் அதை பண்ண மாட்டோம் அப்படின்ற நிலையில் அடுத்த 4 சீட்டு நின்றுருச்சு. இன்னும் மீதி இருக்கிறது 2 சீட்டு. இந்த 2 சீட்டை தீர்மானிக்க போகிறது யாரு? ஒரு பக்கம் பாமகலேருந்து பேச்சு வருதுன்றாங்க, இந்த பக்கம் பேச்சு அதிமுகலேருந்து பேச்சுன்றாங்க. அதிமுகலேருந்து பேச்சு ஆதரவு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கல. ஆளுநர் ஒரு பக்கம் ஒரு வேலையை காட்டிட்டாரு. அப்போ இந்த 2 சீட்டோட வேல்யூவை புரிய வச்சது யாரு அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் தான். எல்லாருக்கும் புரிய வச்சாரு. கால தாமதமாச்சு, வேணுன்னே பண்ணலை, இதுக்கான ஒரு சூழல் இப்படி தான் அமைஞ்சதுன்னு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அந்த விளக்கத்தின் அடிப்படையில் ஏற்பட்ட சூழல் அவங்க மீது எல்லா ஒரு ஃபோக்கஸையும் திருப்பி வச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். கடைசியில் அந்த 2 சீட்டுக்கான ஒரு மதிப்பு கிடைச்சிருச்சு. அவங்க அதுக்கப்புறம் வந்து வெளியிலிருந்து ஆதரவுன்ற முடிவு தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அமைச்சரவை பிடிச்சாங்க. தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் இவருக்கு கட்டுக்கடங்காத கூட்டம். இது இப்படியே போச்சு அப்படின்னா இன்னும் அதிகப்படியான சூழல் ஏற்படும். இதுக்கு முன்னாடியே இவருக்கு இந்த மாதிரி நடந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியே சில நடைமுறைகள் நடந்திருக்கு. தனியாக காரில் அழைச்சிட்டு போயிருக்காங்க. போன இடத்துல என்ன நடந்திருக்குன்றது எல்லாமே அவரே ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்காரு. முடிஞ்சால் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இப்படியான ஒரு சம்பவம் இப்போ திரும்ப அரங்கேறி இருக்கிறது. திரும்பவும் நமக்கு யாரை நினைவுபடுத்துது அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களை நினைவுபடுத்துது. ஒடுக்கப்பட்டவர்களுக்கான குரலாக இருந்த அவர்களை பல பேரை படிக்க வச்ச அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்றத இன்னமும் விசாரணைன்ற பேரில் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அது இன்னும் குறிப்பிட்ட சிலரை கைது பண்ணியிருக்காங்க. யாரால நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சுன்னு இன்னும் முழுசாக அவங்க இன்னும் முடிக்கலை. இந்த முடிவை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான நடவடிக்கைகளை விசாரணைகளை எந்த அளவுக்கு மும்முரமாக நடத்துகிறாங்கன்னு கேட்டால் இது கண்டிப்பாக இப்படியே போயிட்டே இருக்கும். இவங்க ஒரு முடிவுக்கு கொண்டு வரவே மாட்டாங்க. இது தெரிஞ்ச ஒரு உண்மை தான். ஏன்னா இதே மாதிரி தான் ஜெயலலிதா அம்மா பின்னாடியிலும் ஒரு பின்னணி இருக்குன்னாங்க. இன்னமும் கேஸ் நடக்குது. இது வரைக்கும் கண்டுபிடிச்ச பாடு கிடையாது. இது ஒரு பக்கம். இதே மாதிரி ஒரு சம்பவத்தை இவருக்கு நிகழ்த்தணும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க. அந்த எதிர்பார்ப்புகள் இன்றைக்கி உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப சேஃப்டியாக அவர் இன்றைக்கி இருக்கார். அது நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத இதுக்கு மேலே போலீஸ் விசாரணைலாம் சொல்ல முடியும். சில ஆதாரங்கள் காட்டுறாங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு விசாரித்தாங்க அப்படின்னா அதுக்கு மேலே என்ன நடக்குது ஏதுன்றது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். ஏதோ நடந்தவை சிறப்பாக நடந்து முடிந்தது. இந்த நடந்து முடிந்த கடந்த காலத்தை வச்சு எதிர்காலத்தை தீர்மானிக்கணும்னா நடந்து முடிந்த கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக்கிட்டு தான் அது நடக்க முடியும். அந்த தவறுகளை திருத்துகிற இடத்துல யார் இருக்கான்னா நம்ம எல்லாரும் இருக்கோம். ஏன்னா எதிர்த்து கேள்வி கேட்டல், நம்ம ஒழுங்குமுறையில் நடந்துக்கிறது, இது எல்லாமே அதுக்குள்ளே அடங்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையிலேயே அப்படி நடந்திருக்க கூடுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி.